சுரேஷண்ணே, கொஞ்சம் வேகமா கைய வையினே. விடிய காலத்துல 4 மணிக்கு கஞ்சி குடிச்சது இப்ப மணி மதிய 2 போகுது. வயிறு பசி தாங்காம குடலையே பிடுங்கி தின்னுடுற மாதிரி இருக்குண்ணே. எனக்கும் அதே பசி தாண்டா மணி. ஆனா இந்த மயிலாம்பட்டி நிலத்துக்காரன் இருக்கானே, வேலைய வாங்கிக்கிட்டு கூலியை இழுத்தடிப்பான். முத்து, நீ ஏண்டா அங்கேயே நின்னு கிசுகிசுன்னு சிரிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு உன் பொண்டாட்டி மீனா சமையல் முறைன்ற திமுறா? பின்ன இல்லையானே, அவ சமைச்சா தட்டே பறக்கும். நேத்து நைட்டே முத்துக்கிட்ட இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போறேன்னு மெனுக்காடு வாசிச்சிருக்கா அவ. அதான் தம்பிக்கு முகத்துல இவ்வளவு நெய் வடியுது. சரி சரி, மண்வெட்டியை போட்டுட்டு கிளம்புங்கடா, வீட்டுக்கு ஓடுவா. சுரேஷ், மணி, முத்துன்னு 3 அண்ணன் தம்பிங்க. 3 பேரும் கஷ்டப்பட்டு வயல் வேலை முடிச்சிட்டு மதியமானா பசியோட வீட்டுக்கு வர்றது வழக்கம். வீட்டுல வீண் சண்டை வரக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு நாள் சமைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வச்சிருக்காங்க. பெரிய மருமவ சுமதி, நடுத்தர மருமவ ஜானகி, சின்னவ மீனா. இன்னைக்கு சின்ன மருமவ மீனாவோட முறை. சுமதி அக்கா, ஜானகி அக்கா, நான் சமையல் பாத்திரம் கழுவுற வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னைக்கு டவுன்ல வார சந்தை நடக்குதில்ல, நீங்க 2 பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க. வீட்டு வேலைய நான் பாத்துக்கிறேன். சரிடி மீனா, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். ஆனா அண்ணனுங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வச்சிடு, அப்புறம் எங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பாப்பா, ஓ பாப்பா, கொஞ்சம் இங்க கேளம்மா. இந்த உச்சி வெயில் மண்டைய பிளக்குது. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. யாரு நீங்க பாட்டி? இந்த சுட்டரிக்கிற வெயில்ல ஏன் இப்படி தனியா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லையா? நான் ஒரு அனாத ஏழை பிச்சைக்கார பாட்டியம்மா. இந்த வெயில்ல காடு மேடெல்லாம் நடந்து நடந்து கால்ல ரத்தமே கட்டி போச்சு பாரம்மா. எனக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தரியா பாப்பா? அதை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே அந்த குளத்துல குளிச்சுட்டு வந்தா வலி கொஞ்சம் குறையும். புண்ணியமா போகும்மா, மகராசியா இருப்ப. ஐயோ பாவம், பார்க்கவே கஷ்டமா இருக்கு. சரிங்க பாட்டி, இந்த தின்ன நிழல்ல உட்காருங்க. நான் உள்ள அலமாரியில என்ன இருக்கு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க பாட்டி, இந்த எண்ணெய் கிண்ணத்தை வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போங்க பாட்டி. பசியோட ஒருத்தரை வாசல்ல இருந்து அனுப்புறது எங்க குடும்ப வழக்கம் கிடையாது. ரொம்ப நன்றிம்மா பாப்பா. இந்த உலகத்துல எல்லாரும் காசு பணத்தையே பாக்குறாங்க. ஆனா உன்கிட்ட இருக்கிற இந்த நல்ல மனசு யாருக்கும் வராது. நான் அப்படியே குளத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர்றேம்மா. அந்த பிச்சைக்கார பாட்டி குளத்துக்கு போய் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குளத்தங்கரையில இருந்த சில பெரிய தாமரை இலைய பறிச்சு சின்ன குச்சிகளை வச்சு ஒரு தட்டு மாதிரி நீட்டா தயார் பண்றாங்க. காலி எண்ணெய் கிண்ணத்தையும் அந்த இலை தட்டையும் கையில வச்சுக்கிட்டு சமையலறை ஜன்னல் பக்கமா மெதுவா வந்து எட்டி பாக்குறாங்க. அப்பா, வாங்க பாட்டி, குளிச்சாச்சா? உடம்பு வலி இப்ப பரவாயில்லையா? இருங்க, நான் உங்களுக்கு நல்ல எவர் சில்வர் தட்டி எடுத்துட்டு வர்றேன். அதுல சாப்பிடுங்க. அது என்னது கையில? வேணாம் பாப்பா, எனக்கு ஆடம்பர தட்டெல்லாம் தேவையில்லை. நீ செஞ்ச இந்த அன்பான சாப்பாட்டை இந்த இலை தட்டிலேயே கொஞ்சம் பருப்பு சோறும் நெய்யும் போட்டு வை. நான் சாப்பிட்டு என் வயிறும் மனசும் குளிர்ந்து போறேன். சரிங்க பாட்டி, நீங்க கேட்டபடியே தரேன். சாப்பிடுங்க. சாப்பாடு பத்தலன்னா கேளுங்க பாட்டி, இன்னும் கொஞ்சம் சோறும் குழம்பு போடவா? வேணாம் பாப்பா, வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. நீ நல்லா இருப்பம்மா. நீ எவ்வளவு அன்பா சமைச்சிருக்கேன்றது இந்த சாப்பாட்டோட ருசியில தெரியுது. நீ அன்பா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட மனசும் திருப்தியாகும். ஆனா ஒண்ணு பாப்பா, அன்பில்லாத இடத்துல சாப்பாடு தங்காது. போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி தான் சாப்பிட்ட இலத்தட்ட குப்பையில போடாம யாரும் பார்க்காத நேரத்துல சமையலறை கூடைக்கு மேல சொருகி வச்சுட்டு மாயமாய் மறைஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 அண்ணன் தம்பியும் பசியோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. சாப்பாடு போடு மீனா. இதோ வந்துட்டேங்க. எல்லாரும் கை கால் கழுவிட்டு உட்காருங்க. மீனா 3 பேருக்கும் சாப்பாடு பரிமாறுறா. சுரேஷ் அண்ணன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சொன்னாரு, ஆஹா, உன் கைக்கு அலாதி பக்குவம் தான் மீனா. சாப்பாடு பிரமாதம்.
அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கு. சாப்பாடு நிஜமாவே சூப்பரா இருக்கு. மீனா, இன்னும் கொஞ்சம் சோறு வை. மணி என்ன, நீங்க ஏன் பேசாமலே சாப்பிடுறீங்க? ஆமாடா தம்பி, நீ கொடுத்து வச்ச வேண்டா. இவ சமையலுக்கு எல்லாரும் அடிமை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும். நீங்க திருப்தியா சாப்பிட்டாலே என் சமையல் வேலை முடிஞ்சது. சந்தைக்கு போயிட்டு திரும்பி வந்த சுமதியும் ஜானகியும் இத வாசல்ல இருந்து பார்க்கறாங்க. என்னடி ஜானகி, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மீனாவையே உசத்தி பேசுறாங்க. அவ ஒருத்தி தான் சமைக்க தெரிஞ்சவ மாதிரியும் நாம ஏதோ சும்மா இருக்கிற மாதிரியும் பேசுறாங்க. நமக்கு ஒன்னும் தெரியாம சமைக்கல சுமதி அக்கா. நாளைக்கு உங்க முறை தானே. நீங்க சமைச்சு பலத்த சாப்பாடு போடுங்க. அவங்க வாய அடைச்சு போகணும். இந்த மீனாவுக்கு எப்படி பாராட்டு கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரி சரி, நாளைக்கு நான் சமைக்கிற சமையல சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் பாருடி ஜானகி. அவ கைப்பக்குவத்தை விட என் கைப்பக்குவம் தான் சிறந்ததுன்னு நிரூபிக்கிறேன். அடுத்த நாள் பெரிய மருமவ சுமதி சமையலறையில ரொம்ப பந்தாவா சமைக்க ஆரம்பிக்கிறா. நேத்து மாதிரியே இன்னைக்கும் அந்த பிச்சைக்கார பாட்டி வாசலுக்கு வராங்க. பாப்பா, கொஞ்சம் எண்ணெய் தரியா பாப்பா? எண்ணெயா? எதுக்கு? எண்ணெய் என்ன சும்மாவா விக்குதா? விலைவாசி விக்கிற விக்கல வந்துட்டாங்க எண்ணெய் கேட்க. போங்க, வேற எங்கேயாவது போய் கேளுங்க. போங்க, சமைக்கிற நேரத்துல வந்து நச்சரிச்சுக்கிட்டு. ஒரு ஏழைக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் சோறும் போட்டா உனக்கு நல்லது நடக்குமா பாப்பா? வாசலுக்கு வந்த வயசானவங்கள இப்படி முகத்துல அடிச்சா மாதிரி விரட்டாதம்மா. பாவம் வந்து சேரும். அட, என்னடா இது வம்பா போச்சு. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தா புடி எண்ணெய. ஆனா இனிமே இங்க வராதீங்க, வேலை கெடுது. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? மதிய நேரத்துல பசியோட வந்த ஒரு ஏழைய இப்படி சலிச்சுக்கிட்டு விரட்டுறியேம்மா. சரி, நான் போறேன். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்காக அன்பில்லாம திமிரோட சமைக்கிறியோ அவங்களுக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு சேராது. சட்டி வெறிச்சோடி போகும். அடிங்கப்பா, இவ்ளோ பெரிய சட்டியில சாப்பாடு சமைக்கிறேன், இது ஏன் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? என்ன மிரட்டுறீங்களா கிழவி? சாப விட்டு பறக்குறியா? போ, என் வேலை நடக்கும். நான் ஒன்னும் சொல்லல, நடந்தா நீயே பாப்ப பாப்பா. சமைச்ச சாப்பாடெல்லாம் எங்க போக போகுது? என்னென்னவோ பேசிட்டு போறாங்க பைத்தியக்கார கிழவி. நான் என்ன சும்மாவா சமைச்சேன்? நேரம் போகுது. சமைச்சுக்கிட்டே அந்த பாட்டி சொன்ன பேச்ச மறந்துடுறா பெரிய மருமவ சுமதி. எல்லாரும் வாங்கப்பா, சாப்பாடு தயாராயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறா. ஆமா ஆமா, எல்லாரும் உட்காருங்க, பாய் விரிச்சிடுற. மீனா சமைச்ச மாதிரி இன்னைக்கு சுமதியும் ஏதோ பலமா சமைச்சு நம்மள அசத்த போறாங்க போல. ஆமாண்ணே, வாசனை நல்லாதான் வருது. சீக்கிரம் வைங்க நீ, பசி தாங்கல. குழந்தனாரே, கொஞ்சம் பொறுங்க, இதோ சட்டியில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன். சமையலறைக்குள் சென்று சாப்பாட்டு மூடியை திறக்கிறாள். இது என்னது இது? ஐயோ ஐயோ, சட்டி எல்லாம் காலியா கிடக்குதே. இவ்ளோ ஆசையா சமைச்சேனே, எங்க போச்சு எல்லாம்? என்னாச்சு சுமதி? ஏன் இன்னும் சாப்பாடு கொண்டு வர்றாம அங்கேயே நின்னுட்டு கத்துற? பசியில வயிறும் காயுது, சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ, பசியோட இருக்கிற கொழுந்தனுங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் நான் என்னத்த கொடுப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அக்கா, என்னாச்சு? ஏன் உங்க முகம் இப்படி வெளிரி போய் கிடக்கு? ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் காணாம போயிடுச்சு. சாப்பாடு வர லேட் ஆகிறத பார்த்துட்டு 3 பேரும் சமையலறைக்கே வராங்க. அங்க பெரிய மருமவ சுமதி தலையில கை வச்சு சோகமா உட்கார்ந்திருக்கிறத பாக்குறாங்க. சுமதி, என்னாச்சு உனக்கு? தம்பி முத்து, அன்னைக்கு தண்ணி கொண்டாடா, சீக்கிரம் தண்ணி கொண்டா. உங்க எல்லாருக்கும் இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன். ஆனா சமையல் அறைக்கு வந்து பார்த்தா சட்டி பானை எல்லாம் வெறும் வெறிச்சோடி காலியா கிடக்குதுங்க. ஒரு பருக்க சோறு கூட இல்லங்க. என்ன சுமதி கதை விடுற? நீ சமைக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சமைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பொய் சொல்ற. நீ சமைச்சிருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும்ல. அண்ணே, இப்ப இதையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் போய் பக்கத்து கடையில இருந்து தயிர், வாழைப்பழம், அவல் வாங்கிட்டு வரேன். பசி தாங்க முடியல. ஆமா மணி, அதுதான் சரின்னு படுது. எல்லாரும் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு பசி ஆத்திக்கணும்ல. அடுத்த நாள் நடுத்தர மருமவ ஜானகியோட சமையல் முறை வருது. நேத்து யாரும் சரியா சாப்பிடல. இன்னைக்கு நான் நல்லா காரசாரமா 65 பிரியாணி சமைக்கிறேன். எல்லாருக்கும் இலையில வச்சா எல்லாரும் செம்ம குஷி ஆயிடுவாங்க. மசாலா வாசம் சும்மா ஊரையே கூட்டுதுப்பா. பாப்பா, ஓ பாப்பா, வீட்ல யாராவது இருக்கீங்களா?
கொஞ்சம் எண்ணெய் தாயேன் பாப்பா. யார் அது சமைக்கிற நேரத்துல வந்து கத்திக்கிட்டு? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நேத்து சுமதி அக்கா கிட்ட வந்து வம்பு பண்ணீங்க, இன்னைக்கு ஏன் கிட்டியா? குளிக்கணும்னா போய் குளத்துல குளிங்க, எண்ணெயில இந்த தர முடியாது. போங்க போங்க. சரிம்மா, என்ன தராட்டி போது. இப்போ சமைக்கிறீங்களே அந்த சிக்கன் 65 பிரியாணில இருந்து ஒரு பிடி அரிசியாவது தாயேன், வயிறு ரொம்ப பசிக்குது. என்னது பிரியாணி அரிசியா கேக்குறீங்க? அரிசி என்ன சும்மாவா வருது? மூட்டை மூட்டையா நாங்க கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு வாங்கியிருக்கோம். நான் என் வீட்டு ஆளுங்களுக்கு சமைக்கிறேன், புரியுதா? ஊர்ல இருக்கிற எல்லா பிச்சைக்கார பாட்டிகளுக்கும் அள்ளி கொடுக்க என் கிட்ட இல்ல. இடத்த காலி பண்ணுங்க, போங்க போங்க. சரி போறேன். ஆனா யாருக்காக அன்பில்லாம கர்வத்தோட சமைக்கிறியோ அவங்களுக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட கிடைக்குமான்னு பாப்போம். நேத்து சுமதிக்கு நடந்ததே இன்னைக்கு உனக்கும் நடக்கும். நேரம் போகுது. பாட்டி சொன்னதை ஒரு பொருட்டா மதிக்காம சமையல்ல கவனத்தை செலுத்துறா ஜானகி. எப்பவும் போல 3 பேரும் பசியோட வந்து சாப்பாடு கேக்குறாங்க. அவங்கள பாய் விரிச்சு உட்கார வைக்கிறா. சாப்பாடு எடுக்க சென்ற ஜானகி கத்துகிறாள். ஐயோ ஐயோ, இது என்ன கொடுமை! சட்டிக்குள்ள இருந்த பிரியாணி எல்லாம் எங்க போச்சு? எல்லாம் காலியா இருக்கே. எங்க சீக்கிரம் ஓடி வாங்க. இங்க என்னாச்சு ஜானகி, ஏன் இப்படி அலறுற? பிரியாணி சட்டி வெறும் பானையா கிடக்குதுங்க, ஒண்ணுமே இல்ல. பாருங்கண்ணே, நீங்களே பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஆசையா பிரியாணி சமைச்சேன், ஆனா சட்டிக்குள்ள ஒன்னையுமே காணோம். இது கண்டிப்பா அந்த மீனாவோட வேலையா தான் இருக்கும். அவ தான் ஏதோ தந்திரம் பண்ணிருக்கா. நேத்து ஏன் சாப்பாடு காணாம போச்சு, இன்னைக்கு ஜானகி சாப்பாடும் காணோம். ஆமாக்கா, நீங்க சொல்றது ராஜன். என்னக்கா இப்படி பழி போடுறீங்க? நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? இத்தனை நாளா நான் சமைக்கிறேன், எப்பவாவது இப்படி நடந்திருக்கா? ஆமா, எல்லாரும் அவளை பாராட்டுறாங்கல்ல, அதான் எல்லாரையும் தான் பக்கமே வச்சுக்கணும்னு பாக்குறா. நாங்க சரியில்லைன்னு காட்ட பிளான் போடுறா. ஏய், எல்லாரும் வாய மூடுங்க, சண்டை போடாதீங்க. இங்க ஏதோ விசித்திரமா நடக்குது. ஆமாண்ண, வீட்டுல ஏதோ மர்மமா இருக்கு. சாப்பாடு எப்படி தானா காணாம போகும்? அப்படியா? அப்படி இருந்தா நாளைக்கு மீனா சமைக்கும் போது இதே மாதிரி நடக்கணும்ல. மீனா, நாளைக்கு நீ தானே சமைக்க போற? ஆமாங்க சுரேஷ் அண்ணே, நாளைக்கு ஏன் மூடதான். சரி, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாங்க மறைஞ்சிருந்து பாத்துடுறோம். அடுத்த நாள் சாப்பாடெல்லாம் சமைச்சு முடிகிற நேரத்துல சுமதியும் ஜானகியும் குளத்துக்கு குளிக்க போறாங்க. அதே நேரத்துல மறுபடியும் அந்த பிச்சைக்கார பாட்டி வராங்க. பாப்பா, கொஞ்சம் எண்ணெய் தாரியா பாப்பா? இந்தாங்க பாட்டி, இந்தாங்க புடிங்க பாட்டி. இன்னைக்கும் நல்லா குளிச்சிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு போங்க, சரியா? உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சரிம்மா பாப்பா, சரி. இவ்வளவு அன்பா கூப்பிடுற உன்னோட பேச்ச நான் எப்படி தட்ட முடியும்? நீ நல்ல மனசுக்காரமா. முதல் நாள் மாதிரியே பாட்டி குடிச்சிட்டு வந்து தாமரை இலையில அன்போடு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இலைய கூரைக்கு மேல வச்சுட்டு போயிடுறாங்க. மதியம் சாப்பிடும்போது எல்லாரும் மீனாவை பாராட்டுறாங்க. நம்ம சின்ன மருமவ மீனா சமைச்சா சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கு, ஒரு பருக்க கூட காணாம போகல. தெரியுமாண்ண, இன்னைக்கு ஒரு பாட்டி கூட என்கிட்ட இதையே தான் சொன்னாங்க. பிச்சைக்கார பாட்டி ஐயா? எந்த பிச்சைக்கார பாட்டி? அவங்க யாரு? சுமதியும் ஜானகியும் ஓடி வந்து சொன்னாங்க. ஏ ஆமா மீனா, அந்த வயசானவங்க என்ன கேட்டாங்களே தேக்கறதுக்கு, அவங்கள. ஆமா ஆமா, என்கிட்டயும் கேட்டாங்க. நான் கோவிச்சுக்கிட்டு விரட்டி விட்டேன். அவங்க சொன்னாங்க, அன்பில்லாம சமைச்சா சாப்பாடு யாருக்கும் சேராதுன்னு. அப்போ அவங்க சொன்னது நிஜம்தானா? ஆமா, என்கிட்டயும் சொன்னாங்க. ஐயோ ஐயோ, நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஐயையோ, ஒரு ஏழை பாட்டிக்கு அன்போட சாப்பாடு போடாம அவங்க மனச நோகடிச்சு நீங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாண்ண, எங்களால பெரிய தப்பாயிடுச்சு. ஆனா தெரியுமாண்ண, அவங்க சாப்பிட்ட இலைய வெளியே தூக்கி போடாம கூரைக்கு மேல வச்சுட்டு போயிருக்காங்க. எங்களால தப்பாயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. கூரைக்கு மேலையா? எதுக்கு? இருங்க, நான் போய் எட்டி பாக்குறேன் என்னன்னு. சுரேஷ் அண்ணன் அந்த இலைய மேல இருந்து எடுக்கும்போது அதுக்குள்ள இருந்து தங்க நாணயங்களும் விசித்திரமான மர்ம பொருட்களும் கொட்டுது. அந்த பாட்டி சாதாரண பிச்சைக்கார பாட்டி இல்ல, ஒரு பெரிய சித்து வேலை தெரிந்தவர் என்பது புரிகிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. சுமதிக்கும் ஜானகிக்கும் தங்களோட தப்பு புரியுது. சின்ன மருமவ மீனா கை கூப்பி வானத்தை பார்த்து கும்பிட்டு சொல்றான். பாட்டி,
நீங்க சாதாரண ஆள் இல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்ல கூட எனக்கு நல்ல வாய்ப்பு இல்லாம போச்சே பாட்டி. இனிமே நாங்க எல்லாருக்கும் அன்போட. குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் வாயடைத்து நிற்கிறார்கள். அப்போது வெளிச்சத்தில் அந்த பிச்சைக்கார பாட்டியின் உருவம் மீண்டும் கம்பீரமாக தோன்றுகிறது. சுரேஷ் பயத்துடன் சொன்னான், பாட்டி நீங்க யாரு? சாதாரண பிச்சைக்கார பாட்டி நீங்க இல்ல. ஏன் எங்களை இப்படி சோதிச்சீங்க? இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் எதுக்கு? பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னாங்க, நான் யாரென்றது உங்களுக்கு தெரியாது சுரேஷ். ஆனா நான் ஏன் இந்த மயிலாம்பட்டி கிராமத்துல உங்க வீட்டு வாசலுக்கு மட்டும் 3 நாளா தேடி வந்தேன்னு இப்போ சொல்றேன் கேளுங்க. சுமதி அழுது கொண்டே கை கூப்பி சொன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்க தெரியாம உங்களை அவமதிச்சு பேசிட்டோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல பசியாலையும் வறுமையாலையும் ஒரு வயசான பாட்டி தெருவா அலைஞ்சிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தங்களோட எச்சில் இலைய கூட போடல, நாய விரட்டுற மாதிரி விரட்டினாங்க. அன்னைக்கு இதே திண்ணையில இதே வீட்ல இருந்த ஒரு புண்ணியவதி பசியால மயங்கி விழுந்த அந்த பாட்டிய தூக்கி உள்ள உட்கார வச்சு தன் தட்டுல இருந்த சாப்பாட்ட அன்போட ஊட்டினாங்க. அது வேற யாரும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சோறு போட கத்து கொடுத்த உங்க பெத்த அம்மா அன்னபூரணி. முத்து அதிர்ச்சியில் கண் கலங்கி சொன்னான், எங்க அம்மாவா? ஆமா முத்து, அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு நான் இறந்துட்டேன். அன்னைக்கு உங்க அம்மா போட்ட அந்த ஒரு பிடி சாப்பாடு தான் அவங்க இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு நான் செஞ்ச நன்றி கடனா. உங்க குடும்பத்துல வறுமையே வராம இருக்கிறதுக்கு என் மனசார நான் கொடுத்த ஆசிர்வாதமா இருந்தது. ஆனா உங்க அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்பான பாரம்பரியம் இந்த வீட்ல இன்னும் இருக்கா இல்ல உங்களோட திமிரால அது அழிஞ்சு போச்சான்னு பார்க்கத்தான் நான் மறுபடியும் வந்தேன். பாட்டி, அப்போ எங்க அண்ணிங்க 2 பேரும். சுமதி, ஜானகி, நீங்க 2 பேரும் சமைச்ச சாப்பாடு காணாம போகல. பசியோட வந்த எனக்கு நீங்க சாப்பாடு போடாததால உங்க சாப்பாட்ட பசித்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துதேன். ஆனா இந்த வீட்டுக்கு கடைசியா வந்த சின்ன மருமக மீனா உங்க அம்மாவோட அதே நல்ல குணத்தோட வாசல்ல வந்த எனக்கு அன்போட சாப்பாடு போட்டா. அவ போட்ட சாப்பாடு தான் உங்க அம்மாவின் ஆசைய இன்னைக்கும் காப்பாத்திருக்கு. பாட்டி, எங்களை ஆசீர்வதிங்க பாட்டி. எங்க அக்காக்களும் கெட்டவங்க இல்ல, பசியோட அவசரத்துல தப்பு பண்ணிட்டாங்க. உங்க அத்தைக்கு நான் செஞ்ச நன்றி கடனும் நீ காட்டின அன்பும் தான் இந்த தங்க நாணயங்கள். இந்த வீட்டின் அடுப்புல எப்பவும் அன்புன்ற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்பில்லாத வீட்டுல சமைக்கிற சாப்பாடு வெறும் குப்பைக்கு பாட்டியின் உருவம் மெல்ல மறைந்து வாசலில் ஒரு தெய்வீக தாமரை வாசனை மட்டும் வீசுகிறது. சுமதியும் ஜானகியும் தன் தவறை உணர்கிறார்கள். மீனா, எங்களை மன்னிச்சிடம்மா. இனிமே நம்ம வீட்டு வாசலுக்கு வர யாருமே பசியோட போக கூடாது. அத்தை வச்சிருந்த அந்த பாசத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவோம். அன்று முதல் அந்த அண்ணன் தம்பிகளின் வீட்டில் சமையல் சவால் முடிவுக்கு வந்தது. 3 மருமகள்களும் ஒன்றாக சேர்ந்து அன்போடு சமைத்து பசியோடு வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்க தொடங்கினார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் அன்னபூரணி என்றும் நிறைந்து வாழ்கிறாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.